திருவிழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவிழா திருப்பலியை பங்கு தந்தை பங்கு மக்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கின்றேன். வருகின்ற நாட்களில் இறுதியானவர் அனைவரையும் குடும்பத்தை நிறைவாக ஆசிரியத்தை வழிநடத்த வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து இந்த திருப்பலியை ஜெபிப்போம். தூய மறைமுறை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களில் நம் இறைவனாகிய ஆண்டவர்
இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேல் குழந்தையாயிருந்த போது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு நடைபெறி விதித்தது நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிதி எண்ணம் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கடலை கொட்ட மாட்டேன். எப்ராமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. நாம் பாட மீட்பர்களும் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் அகமகிழ்வோடு முகர்ந்து கொள்வீர்கள்.
வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும், எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிய காலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் என்னது என யாவருக்கும் தெளிவுபடுத்தவும், இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்களில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்பொழுது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழிய காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணை வேறும் அடித்தளமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. இதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. உயிருள்ள வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. மேலும் அவர், பெரும் சுமையை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேலேற்று கொண்டு என்னிடம் கற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நெஞ்ச
ஒரு மனிதனுடைய முக்கிய பகுதி இதயம் என்று நாம் அறிவோம். உடலில் உள்ள மற்ற பகுதிகள் வலு குறைந்தாலும் மனிதன் வாழலாம். ஆனால் இதயத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் வருகின்ற பொழுது உயிர் வாழ்வது கஷ்டம். அந்த இதயம்தான் அன்பிற்கு இருப்பிடமாக இருக்கின்றது. அன்பில்லாத மனிதனை கல் நெஞ்சன் என்று சொல்கின்றோம். எனவே அன்பு இதயத்தினுடைய இருப்பிடம். மனித இயல்பு என்பது என்ன? ஒரு மனிதன் மற்றவனை அன்பு செய்கின்ற பொழுது அவன் மீண்டும் அவனை அன்பு செய்கின்றான். ஒருவன் அன்பினால் மற்றவனுக்கு உதவி செய்கின்ற பொழுது இவன் மீண்டும் உதவி செய்கின்றான். இவ்வாறு பல பண்புகளை கொண்டிருக்கின்றன. ஆனால் இயேசுனுடைய இதயம் நாம் அன்பு செய்யாமல் இருந்தாலும், அவரை காயப்படுத்தி இருந்தாலும், அவருக்கு எதிராக நாம் துரோகம் பண்ணியிருந்தாலும் தொடர்ந்து நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றது என்பதை வில்லியம் தெல்ல தெளிவாக சொல்கின்றது. யோவான் திருத்தொழில் ஒருவர் இயேசுவோடு நெருங்கி பழகியவர், இயேசு அதிக அன்பு செய்தார். எனவே தான் அன்பே கடவுள், கடவுள்தான் அன்பு என்று சொல்கின்றார். இந்த அன்பிற்கு ஒரு சில பண்புகளை காணுகின்றோம். அன்பு செய்கின்ற மனிதர்களை அவர்களை காண விரும்புகின்றார்கள். அன்பு செய்கின்றவர்கள் அன்பு செய்யப்பட்ட மக்களை காண விரும்புகின்றார்கள். இந்த அன்பு தன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றது. இந்த அன்பு செய்வதற்காக யாகம் செய்ய தயாராக இருக்கின்றது. ஏன்? உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றது. இந்த அன்பு இரக்கம் கொண்டுள்ளது, மன்னிப்பும் மனப்பான்மை கொண்டுள்ளது என்று சொல்லலாம். இந்த அனைத்து பண்புகளும் திருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் காணுகின்றோம். அன்பு செய்கின்ற மனிதர்களை அன்பு செய்கின்ற பார்க்க விரும்புகின்றார். இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார். எனவே நம்மை சந்திக்க விரும்புகின்றார். அதனால் தான் அவர் மேலோரிடத்தில் இருந்து கொண்டு மக்களை அன்பு செய்ய மாறாக நம்மை சந்திக்க வந்தார். எந்த மதத்திலும் இல்லாத ஒரு அருமையான பண்பும் நம்முடைய கடவுளத்தில் இருக்கின்றது. மனிதரை சந்திக்க வந்தார். எதற்காக? அவர் அன்பு செய்வதால் நம்மை சந்திக்க வந்தார். திருவேடங்களில் காணுகின்றோம். எபிரேய திருமுகத்தில் முற்காலத்தில் இறைவன் காற்று மூலமாக மக்களிடம் பேசினார், இடிமுழம் மூலமாக தன்னுடைய பிரசனத்தை உணர்த்தினார். அதற்கு பிறகு தன்னுடைய இறைவாக்கினர் மூலமாக தன்னுடைய பிரசனத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைய காலத்தில் நாம் வாழ்ந்த காலத்தில் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தம் அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவே அன்பு செய்கின்றவர்கள் நம்மை காண நம் சந்திக்க வருகிறார். இதைத்தான் மனிதோபாரம் என்று சொல்லுங்கள். மனிதோபாரம் ஏன்? எதற்காக? மனிதனை அன்பு செய்வதற்காக என்பதை சுட்டி காட்டுவதற்காக. இறைவன் மனிதனாக வருவது அவருக்கு எழுக்கு அவமானம். இதை பிலிப்பியரிலிருந்து நாம் காணுகின்றோம். அவர் இறைவனாக இருந்தும் தன்னுடைய நிலை உயர்ந்த நிலையில் கீழ் இறங்கி வந்து அதுவும் மனித உருவம் எடுத்து மனிதனை சந்தித்து அன்பு செய்கிறார் என்று சொல்கின்றார். அந்த இறைவன் மனிதனை அன்பு செய்கிறேன் என்று வானத்திலிருந்தே சொல்லிருக்கலாம், விண்ணகத்திலிருந்தே சொல்லிருக்கலாம். மாறாக மனித உருவெடுத்து நம்மை அன்பு செய்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றார். இது முதல் நிலை. இரண்டாவது நிலை, தான் அன்பு சொல்லுக்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து அளிப்பது. வானக தந்தை தன்னுடைய அன்பை நம்மோடு பகிர்ந்து அளித்தார். நம் அனைவரையும் தன்னுடைய சாயலாக படைத்தார். நம்மை சாயலாக படைத்தார். இது மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனிதனுக்கு மட்டும் குறித்தான ஒரு அருமையான பண்பு தன் சாயலாக படைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அன்புக்கு நம்மை காட்டுவதற்காக தன் மகனையே நமக்கு அளித்தார். அந்த மகன் என்ன பண்ணினார்? தன் உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்தார். உண்மையான இயற்கை பிரசனம் நற்கருணை தான். அந்த நற்கருணையில் ஆண்டவர் மெய்யாக பிரசனமாக இருக்கின்றார். வேறுகிறது நாம் காண முடியாது. மெய்யான கடவுள் உடலோடும் ஆன்மாவோடும் ரத்தத்தோடு வீட்டிருக்கின்ற ஒரு இடம் அவருடைய நற்கருணை. எனவே நற்கருணை என்பது ஆண்டவருடைய முழுமையான உன்னதமான அன்பு என்பதை நாம் சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மளை அன்பு
செய்கின்றார் என்பதற்காக அவர் இரக்கம் காட்டுகின்றார். மனிதன் மீது இரக்கம் காட்டுகின்றார். அவர் இரக்கம் காட்டவில்லை என்றால் எப்பொழுதும் அழித்து போயிருக்கும். நம்முடைய பாவத்திற்காக நாம் அழிந்து போயிருக்கோம். அதனால் தான் இறைவன் சொல்கின்றார், தான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்கின்றார். பலியில் இரக்கத்தை விரும்புகிறேன். இது ஒரு கட்டாயமாக சொல்கின்றார். இரக்கம் மனித வாழ்வை கிறிஸ்தவ கட்டாயம் என்று சொல்லுகின்றார். இரக்கம் என்று சொல்லுகின்ற போது பல கோணங்களை நாம் சொல்லிக்கலாம். மனிதன் பிறருக்கு உதவுவது இரக்கம், தாராளமாக கொடுப்பது இரக்கம். இதை நாம் விவிலியத்திலே கொஞ்சம் மத்தியிலே திருப்பத்தில் காணுகின்றேன். இரக்க செயல்களை முன்னிட்டு, அன்பு செயல்களை முன்னிட்டு இறைவன் நமக்கு நிலைப்பாடை கொடுக்கின்றார். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உண்ணப்படுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். மருத்துவமனையில் என்னை காண வந்தேன். ஆகவே இரக்க செயல்களை முன்னிட்டு உங்களுக்கு நிலைப்பாடை கொடுக்கிறேன் சொல்கின்றார். எனவே தூய நெஞ்சு ஆண்டவர் கற்றுக்கொடுக்கின்றார்கள் இரக்க செயல்கள். இரக்க செயலில் நாம் கட்டாயம் திருத்தத்தை அடைக்க சொல்வார். இரக்க செயல்கள் தப்புவின் பேர் கட்டாயம் எல்லாரும் நாம் செய்கிறார்கள். மற்றொரு இரக்க செயல் என்ன என்பது ஆன்மீக இரக்க செயல்கள். ஆன்மீக இரக்க செயல் என்பது வழிதொழி சென்றவர்களை அழைத்து வருவது, விசுவாச குறைந்தவர்களுக்கு வலுவூட்டுவது, வழிதொழி சென்றவர்களை நல்வழிப்படுத்துவது, பல துன்பங்கள் இருக்கின்ற ஆறுதலாக இருப்பது, இவையெல்லாம் ஆன்மீக இரக்க செயல். இதையும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்கின்றார். மதர் தெரேசாவை சமுதாயம் வாழ்த்துகின்றது போடுகின்ற காரணம் என்ன? ஏராளமான இரக்க செயல்கள் செய்தார்கள். எங்கெல்லாம் ஏழைகள் இருந்தாலும் அவருக்கு அன்பு காட்டினார்கள். அவருக்கு இரக்க செயல் செய்தார்கள். ஒரு முறை எல்லா இடங்களிலும் இரக்க செயல் செய்வீர்களான்னு கேட்டபோது மதர் தெரேசாவிடம் இந்த பிரஸ் பேப்பர் ஊடக நண்பர்கள் கேட்டார்கள். மேலும் பக்கத்தில் சந்திர மண்டலத்தில் ஏழையிலிருந்து அந்த சிறு நாம் உதவி செய்வோம். எனவே இரக்க செயல் எதற்காக செய்யணும்? இறைவன் எங்களுக்கு இரக்கத்தை காட்டுங்க, அந்த இரக்கத்தை உங்களுக்கு கொடுக்கணும் என்று சொன்னார். ஆக இரக்க செயல் நம்மை தூய நெஞ்சு ஆண்டவர்கள் பாதுகாப்பை பண்பு, அந்த பண்பை நாம் பெற்று பிறருக்கு நாம் உதவ வேண்டும். இரக்க செயல் யாருக்கு செய்வது? உண்மையாகவே நம்முடைய இரக்கத்துக்கு தகுதி உள்ளவர்கள், நம்முடைய தேவைகள் இருப்பவர்கள். நம்ம இரக்க செயல் செய்து நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்மை பலவீனம் செய்கின்றோம், தர்மம் செய்கின்றோம், கவனித்து செல்கின்றோம், பிறர் நம்மை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக. அந்த வகையான இரக்க செயலை இறைவன் விரும்புவதில்லை. அவர் திரேசத்தை அடிக்கடி சொல்லுவார், யாருக்கெல்லாம் உங்கள் இறக்கம் தேவைப்படுது அவர்களுக்கு உதவுங்கள், இறைவன் உங்களுக்கு திருப்பி தருவார், இறைவன் திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு முறை ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் மதர் தெரேசாவை இரவு சந்திக்க வந்தான். சந்திக்க வந்த பொழுது மதர் தெரேசா வேலை கேட்டவங்களுடைய ரோபம் சென்று விட்டார்கள். அவன் மீண்டும் தட்டி கொண்டு மதர் தெரேசா பார்க்க வேண்டும் நாங்கள் சோதனை கூறினாங்க. உடனே இதை கேட்டு மதர் தெரேசா கீழே வந்துட்டாங்க. அது எதாவது வேணும், அவன் பிச்சை எடுத்து கொஞ்சம் காயின்ஸ்லாம் தட்டில் வச்சுட்டு மதர் தெரேசா அவங்களுக்கு கொடுக்குறேன். மதர் தெரேசா வாங்குவதற்கு சூழ்நிலை இருந்தால் இந்த பிச்சை எடுத்ததை வைத்து தான் இந்த குடும்பம் குணம் வந்தது. அதையும் நாம் பெற்றுக்கொண்டால் என் கட்டியில் கிடப்பதுங்கிறதை கொஞ்சம் அவர்கள் வாங்குவதற்கு மன வரைஞ்சினார்கள், தயக்கம் காட்டினார்கள். இதை புரிந்தவன பிச்சைதான் சொல்லினால் அதையே தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த காசை வச்சு உடம்பில்லாத குழந்தைகளுக்கு மக்கள் கொடுங்கள். அந்த குழந்தைகளுக்காக நான் என் குடும்பம் கட்டியல்களை தயாராக சொன்னபோது அவர்கள் மெய் செலுத்தி விட்டார்கள். இதுதான் உண்மையான இலக்கம், இதுதான் உண்மையான பண்பு, இதுதான் உண்மையான அன்பு செயல் சொல்கிறார்கள். எனவே நாம் பிறருக்கு உதவுகின்ற பொழுது நம்மளுக்கு மீதியான இடத்தை கொடுப்பது இறக்க செயல் அல்ல. மாறாக நமக்கு அத்தியாவசியமாக தேவை இருந்தும் அதை கொடுப்பதுதான் உண்மையான இறக்கம். அந்த செயலுக்கு இறைவன் என்றார். ராமன் பார்ப்போம், பிச்சைக்காரன் வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கிற பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? கடையை சொல்லப்படுகிறது, நாம் பயன்படுத்தும் உடைகளை கொடுப்பது, தேவையில்லாத பொருட்களை கொடுப்பது, இவையெல்லாம் உண்மையான தர்மம் அல்ல. ஆனால் இறைவன் சொல்கின்ற அந்த இறக்க செயல் நமக்கு தேவையாக இருந்தது, நம்மை கையை கடுக்கின்ற அளவுக்கு அந்த இறக்க செயல் செய்வது. அதைத்தான் தூயினாலும் செய்கின்றார். நாம் கோவிலாக இருந்தோம், தலைமுறை வழிகளை சென்றோம், அவருக்கு எதிராக துரோகம் பண்ணினோம், எனினும் நமக்கு இறக்க காட்டிக்கொண்டே இருக்கின்றார். அந்த இறக்கத்தை நாம் பிறருக்கு கூட இந்த பண்புள்ளவர்களாக இருக்கின்றது நம்முடைய திருவிழா இந்த இடத்துல. அடுத்ததாக தூய ஆண்டவர் கற்றுக் கொடுத்து மற்றும் மன்னிப்போம். ஒருமுறை இந்த ராயக்கர் கேட்டார், ஆண்டவரை
7 முறை சொன்னார். ஆண்டவருடைய மொழியில் நிபந்தனைக்கு முறையில் மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நிபந்தனையும் மன்னித்துக் கொண்டே இருக்கணும். பல பேர் நம்ம குற்றம் செய்திருக்கலாம், ரோஷம் பண்ணிருக்கலாம், நம்மை காயப்படுத்திருக்கலாம், நம்ம தோளுக்கு கீழெடுத்துக்கலாம், நம்ம குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கணும். அவரை நாம் மனதார மன்னிக்கின்ற பொழுது அந்த மன்னிப்பு இறைந்து நமக்கு வழங்குகிறார் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மதர் தெரேசா கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனுக்காக ஸ்ரீலங்கா சொன்னாங்க, இலங்கைக்கு சொன்னாங்கன்னா ஒரு 5 பேர் ஒரு 4 பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்த பிறகு இளவரசு மக்கள் அதிகாரிகள் இருந்தாங்க, மனமாற்றப்படுறாங்க என்று சொன்னாங்களாம். உடனே அதிகாரிகள் அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அதை நிறைவேற்றவில்லை, அதை ஆராய்ந்து பார்த்து ஜெயிலில் போட்டாங்க. 1 மாதத்துக்கு பிறகு அந்த அதிகாரிகள் அவரை பற்றி மனமாற்றம் பண்ணவில்லை, நாம் தவறு செய்துவிட்டோமோ என்று கருதி அவரே ஜெயிலுக்கு அவருக்கு விடுதலை கொடுத்தாங்க. கைசர் சிஸ்டர்ஸ் மன்னித்து கொடுங்கள், இல்லை பரவாயில்லை, நீங்கள் உள்ளே ஜெயிலோடு அனுப்பும்போது உங்களை மன்னித்து தான் செல்லும் என்று சொன்னபோது அவர் 4 இடத்தினாலே அவமானப்பட்டிருக்கிறார். அந்த வகையான மன்னிப்பு நாம் இறைவன் கேட்கின்றார். எனவே நமக்கு பலரை தீங்கு செய்திருந்தாலும் மனதார மன்னிப்பு, அப்பொழுதுதான் திருப்பதியை பங்கெடுத்து நமக்கு உரிமை இருக்கணும். ஏசு சொல்லுகின்றார், மன்னிப்பு செலுத்த வருகின்ற பொழுது சகோதரனோடு பகமை கொண்டிருக்கிறார்களோ அவரிடம் சென்று நீங்கள் பகமை நட்புறவு கொள்ளுங்கள், வீட்டில் அங்கு காணிக்கை செலுத்தும், அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்கின்றார். ஆகலாம் மனமோடு மன்னிக்கின்ற பண்பை தூய கற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த பண்புகளெல்லாம் இறைவன் நமக்கு தருபடியாக திருப்பதி கொண்டாடுவோம். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாதைக்கு பிறந்தார். போன்ற விழாக்களில் அதிகாரங்களில் ஆடப்பட்டு சிலுவையில் அடைக்கப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்குகிறார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு ஆவியை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். ஆத்மீகத்தை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்பான இறைவா, நம்முடைய மகனின் திருவிழாவில் பல கருத்துக்களோடு விண்ணப்பங்களோடும் அந்த ஆலயத்தில் வந்திருக்கின்றோம். அவற்றை ஒரு சில உம்மிடம் எடுத்துக் கொள்கின்றோம். அவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து எங்கள் உலகத்தில் இருக்கின்ற மற்ற கருத்துக்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது மன்றாடுகிறோம். நமது திருவுளத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி அடியார்களான எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் வழியாக இம்மட்டும் செயல்படுத்தி வந்தேன். எல்லாம் வல்ல எம் கடவுளே, உமது அடியார்களுக்கு உடல் உள்ள நலன்களை கொடுத்து இறை தம் பணிகளை தொய்வுறாமல் செய்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானமும் நற்பெயரும் கொண்ட உங்கள் குலத்தலைவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று உரைத்த எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் குடிமக்களை பாகுபாடற்ற சமுதாயமாக பாவித்து வழிநடத்த ஞானத்தையும் பொதுநல உள்ளத்தையும் அளித்து எல்லாவற்றிலும் நேரிய வகையில் ஆட்சி புரிய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மையின் உழவுருவே இறைவா, இவ்விளைஞர்கள் இளம்பெண்கள் உண்மையின் வழியில் நடக்கவும் மலிந்து கிடக்கும் போதைப் பொருட்கள், பாலின கவர்ச்சிகள், எளிதில் வயப்படும் ஊழியர்களின் இச்சைகள் போன்றவற்றிலிருந்து விலகி நீர் விரும்பும் உண்மை சமூகத்தை உருவாக்கும் வலிமை மிகு தூண்களாய்
உயர்ந்து நிலைத்து நிற்கும் மன உறுதியும் உடல் உள்ள நலன்களையும் தந்துள்ள வேண்டும் என்று இறைவன் மன்றாடுகிறோம். வெற்றியின் வேந்தனை எம் இறைவா, எம் பங்கு என்னும் குட்டி திரு அவைக்காக உம் பதம் வருகிறோம். இக்குட்டி திரு அவையை வழிநடத்த மேதகு கோவை ஆயர் அவர்களால் எமக்கு அளித்த எம் பங்கு அர்ப்பணியாரை ஆசிர்வதையும் அவர்தம் பெரும் முயற்சியால் பங்கு மக்களை ஒருங்கிணைத்து முதலாய் இப்பங்கு வரலாற்றின் முத்தாய்ப்பாய் கல்லறை தோட்டம் ஒன்று வாங்கி எம் பங்குக்கு அர்ப்பணம் செய்திட ஆசீரளித்தீர். தொடர்ந்து எம் மக்களை ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்லவும் எம் பங்கு மக்களின் குடும்பங்கள் சிறந்து விளங்கவும் தேவையான வளங்களை அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறேன். சொந்த கருத்துக்களுக்காக, குடும்ப நலனுக்காக, நம்ம குழந்தைகளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நடந்தது. மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவருக்கு துணையிட்டுக் கொண்டு உங்கள் இறங்கி கேட்பவற்றை கனியுடன் தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை கொண்டு வந்திருப்பவர்கள் ஆயிரம் கொண்டு வந்து கொடுத்து விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருப்படி கருத்துக்கு வின்சென்ட் பேக்வார், சவிதா மேரி, டொமினிக் ரேவரின் கருத்துப்படி மறைந்த ஜெயராஜ் அவர்களின் 3ஆம் நாள் நினைவு பணியாகவும் அவரது ஆன்மீக பாட்டிக்காகவும் பிராங்க்லின் அந்தனி ஜோசப் ரோஜின் கருத்துப்படி திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் உடல்நலனுக்காகவும் பிரவீன் ஐரின் கருத்துப்படி சேப் திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் அல்போன்ஸ் கருத்துப்படி பேட்ரிக் தாஸ் மற்றும் குடும்பத்தில் இருந்தவர்களின் ஆன்மீக பாட்டிக்காகவும் ஷீலா இளையராஜ் கருத்துப்படி திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஷீலா இளையராஜ் கருத்துப்படி அன்னம்மாளின் ஆன்மீக பாட்டிக்காகவும் சுந்தரமூர்த்தி கருத்துப்படி திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும் கேப்ரியின் கருத்துப்படி திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் மகன்களின் எதிர்கால நலனுக்காகவும் ஸ்டீஃபன் மேரி கருத்துப்படி திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் மகன்களின் எதிர்கால நலனுக்காகவும் ஸ்டீஃபன் மேரி கருத்துப்படி தனசிங் அவர்களின் 30ஆம் ஆண்டு நினைவுப்படியாகவும் ஆன்மீக பாட்டிற்காகவும் பெலிக்ஸ் ஸ்டெல்லா மேரி கருத்துப்படி திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் பேரக்குழந்தையின் எதிர்கால நலனுக்காகவும் ஆண்டனி ஆக்னஸ் கருத்துப்படி திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் மரிய செல்வம் ஜெயமேரி கருத்துப்படி திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் தேவி பிரேசு கருத்துப்படி குடும்ப கருத்துக்கு நிறைவேறியதற்கு திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் குலம்நாள் மேரி குணபால் கருத்துப்படி மகன்களின் குடும்ப நன்மைக்கு திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் ஜோசப்பின் அண்டனி ஜோசப் மேரி ஆகியோர் ஆன்மீக பாட்டிக்காகவும் பிளவினால் கருத்துப்படி வர்கீஸ் ஆன்மீக பாட்டிக்காகவும் ஜான் மர்சி கருத்துப்படி திருநெல்வேலி ஆண்டவருக்கு நன்றியாகவும் சேரப்பிள்ளையின் எதிர்கால நலனுக்காகவும் நினைத்த காரியம் நடைபெறவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாமை கொண்டாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருமலை அனைத்து காரணமாகவும் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாளுக்கு படப்பதமும் போந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு அழுவாயாக அமைய எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளுமே பிறத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவை வருத்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எனக்கு கையளித்தார். கொத்தி திறக்கப்பட்ட மாவிலிருந்து இரத்தமும் தண்ணீர் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையினருடைய வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பறித்து திருமணமை ஈர்க்கப்படவும் மயிற்றினம் மிகுந்து உள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதரமான தூதரைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறை வரை ஒரு பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புப்படுத்துமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்தவை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனமாக. அவர் பணித்தவாறு மறைநிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன். அவனமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவம் மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிரிழ பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிருளமை வந்தாடுகின்றோம். இப்பதினால் நீர் உலகனிய திருவுளமானே இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்கு ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக முதன்மிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அப்படி கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் ஒருமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உந்திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றர்களும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது ஆட்சியால் என்றும் மறுநிலை அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் மன்னிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எண்ணெய்ப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர் அழைக்கம் அளித்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை படைத்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, தொடர்கின்ற திருவருந்திலே அருள் நிலையிலே இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிலிருந்து விரும்பி அழைக்கிறார் இயேசு. விருந்து அங்கே
விருந்து வந்து அருந்திட விரும்பும் மாந்தரே. வாரீர் வாரீர் வாரீரோ வந்து மீட்பர் இயேசுவை காணீரோ. விருந்து அன்பின் விருந்து விரும்பி அழைக்கிறார் இயேசு. உயிரின் உணவாய் வந்தார் உம்மில் வாழ்வோர் இறப்பையும் வெல்வார். என்னுள் கோயில் கொண்டிடுவார் என்னுடன் ஒன்றாய் கலந்திடுவார். உந்தன் வாழ்வை வாழ்ந்திட உயிரின் ஊற்றாய் என்னுள் வந்திடுவார். மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுவோடு அன்பை பகிர்வோம் பிறரோடு. வாரீர் வாரீர் வாரீரோ வந்து மீட்பர் இயேசுவை காணீரோ. விருந்து அன்பின் விருந்து விரும்பி அழைக்கிறார் இயேசு. அறிவிப்புக்கு இந்த ஆண்டின் பொது காலத்தின் 15ஆம் ஞாயிறு நாம் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று திருப்பலியை சிறப்பித்த கல்லறை குழுவினருக்கு நன்றி. வரும் வாரம் திருப்பலியை குருக்களின் அரசி அன்பியத்தால் சிறப்பிப்பார்கள். கடந்த ஞாயிறு கொடியேற்ற தினத்தன்று நீங்கள் காணிக்கையாக கொடுத்த தொகை ரூபாய் 16,480. கல்லறையை நிறைவு செய்வதற்கு இன்னும் சுமார் 20 லட்சம் தேவைப்படுகிறது. தங்கள் பங்கான ரூபாய் 20,000 இன்னமும் தராதவர்கள் விரைந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பங்குக்கென கல்லறை வாங்கி அதை 1000 திருக்கரங்களால் அச்சிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்கும் அரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்வதோடு தாராள மனதோடு பொருளுதவியும் செய்து இந்த பணியை நிறைவு செய்ய முன்வாருங்கள். இப்போது அன்பியமாக குடும்பங்களை இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபித்து வருகிறேன். யார் யாருடைய அன்பியங்கள் இன்னமும் சந்திக்கப்படவில்லையோ அந்தந்த அன்பிய தலைவர்கள் திரு ரவி அவர்களுடன் பேசி உங்கள் அன்பியத்தை சந்திப்பதற்கான நாளை குறித்துக் கொள்ளுங்கள். திருவிழா குழுவினருக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சுணக்கமின்றி செய்து விழா சிறப்புற உதவி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. திருப்பலியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நமது மறைவிட்ட முதன்மை குரு பேரரட்பணி ராயப்பன் அவர்களுக்கும் ஏனைய தோழமை குருக்களுக்கும் நன்றி. அன்பது வருகின்ற வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் மகிழ்வுடன் தோல்வியும் இறைவனின் ஆசி பெறவே. மகிழ்வுடன் தோல்வியும் இறைவனின் ஆசி பெறவே. வாழ்வே வாழ்வே பல்லாண்டு வாழ்வே 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 பல்லாண்டு வாழ்வே. பிறந்த நாள் வாழ்த்துக்களை
நம் திருவிழாவின் மையமான இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி நம் அனைவருக்கும் இறையர்களை பெற்றுத்தந்த நம் ஆயர் பெருந்தகைக்கு இப்போது ஈரோடு ஆங்கிலோ இந்தியன் குழுமத்தின் தலைவர் திரு டான் உல்ட்ரிச் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிப்பார். திருவாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஆயர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார். ஈரோடு மறைமட்ட முதன்மை குரு அவர்களுக்கு திரு ஸ்தனிஸ்லாஸ் அவர்களும், சீமா இயக்குனர் அருட்தந்தை ரொசாரியோ வினோத் அவர்களுக்கு திருமதி ஏஞ்சல் ராணியும், அருட்தந்தை ஜஸ்டின் அருட்தந்தை விக்டர் அடிகளாருக்கு திரு மோகன் அவர்களும், அருட்தந்தை ஆயரின் செயலர் திரு கிளான்வின் அவர்களுக்கு திருமதி இமாக்லேட் பூங்கோரையும், நம் கார்மல் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை ஃபாதர் தாமஸ் சேரன் அவர்களுக்கு திரு எல்இபி லாரன்ஸ் அவர்களும், திருவண்ணாமலை பங்குத்தந்தை அருள்பணி இமானுவேல் அவர்களுக்கு அன்னை கல்யாண் ஸ்டோர் திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களும் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். பேரை அலங்கரித்த திரு டோமினிக் மற்றும் அவரது குழுவினருக்கும் அரங்கத்தை அலங்காரம் செய்த ராஜேந்திரன், ஜோனபால் கிடைத்த குழுவினர், கலையரங்கையும் ஆலயத்தின் உள்ளம் புறமும் தூய்மைப்படுத்திய மரியாயின் சனியை சார்ந்தவர்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றி. மலர்கள் வாங்க உதவியவர்கள், மலர் அலங்காரம் செய்து உதவிய அருள் சகோதரிகள், திருப்பலிக்கு உயிரூட்டும் வகையில் பாடல்களை பாடிய பாடல் குழுவினர், திருப்பலிக்கு உதவிய பீட சிறுவ சிறுமியர் திரு ஆலன் அவர்களுக்கும், திருப்பலி மற்றும் வேண்டுதல் கருத்துக்களை எழுத உதவிய திரு பிரான்சிஸ் மற்றும் அவருக்கு உதவி செய்தவர்களுக்கும், 200 சேர்கள் மற்றும் சமையல் பாத்திரங்கள் தந்து உதவிய அன்னை கல்யாண் ஸ்டோர் உரிமையாளருக்கும், தேர்வளத்துக்கு உதவ வாகனமும் ஜெனரேட்டரும் தந்த திரு செல்வராஜ் அவர்களுக்கும், சுபர்களுக்கு வர்ணம் தீட்டி தந்த திரு தனசீலன் அவர்களுக்கும், தேர்வரி மற்றும் மாதசந்தா வசூலிக்க உதவிய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நன்றி. ரயில்வே துறையினர் அனுமதியை பெற்றுத்தந்த ரயில்வே கமிட்டியினருக்கும், காவல்துறையினர் அனுமதி பெற்றுத்தந்த திரு வின்சென்ட் பிரேம்குமாருக்கும் நன்றி. நமக்கு பாதுகாப்பு தந்த காவல்துறையினருக்கு நன்றி. ஒளி ஏற்பாடுகளை செய்து தந்தவர்கள், தேர்வரம் பாதையை சுத்தம் செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. அன்பு விருந்து படைக்க உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், விருந்தை பரிமாறும் பொறுப்பேற்றுள்ள அனைவருக்கும், விருந்தினை சமைத்து வழங்கியுள்ள திரு ஜேம்ஸ் அவர்களுக்கும் நன்றி. குடிநீர் வழங்கியுள்ள திருமதி லில்லி புஷ்பம் அவர்களுக்கும் நன்றி. அன்பர்களே, நமது கல்லறை தோட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே பணம் இல்லாத போதும் பணிகள் நடந்திருக்கிறது என்றால் அதற்கு முதுகெலும்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர் திரு செல்வராஜ் அவர்களுக்கு இப்போது ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நமது மறை மாவட்டத்தின் நன்றியை தெரிவிப்பார். இந்த நன்றி சொல்வதிலே யாராவது விடப்பட்டிருந்தால் வேண்டுமென்றே விடப்பட்டதாக நினைத்துக் கொள்ளார்கள். அவர்களை உள்ளத்திலே வைத்து அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக அவர்களை பத்திரமாக நெஞ்சத்திலே வைத்திருக்கிறேன். எனவே அவர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
அன்பின் விருந்திற்காக உங்களது வாகனங்களை தயவு செய்து ஒதுக்கி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு ஆயரவர்கள் இந்த வழியாகவே சென்று நம்முடைய தேரை வந்திருப்பார்கள். எனவே அங்கே அனைவரும் ஒன்று கூடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு நாம் திருமணம் மீட்கப்பட்டு எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொண்ட எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியை பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமணத்தை உங்களில் வளர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமணத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. இறைவனின் இரக்கத்தை பகிர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. அன்புக்குரியவர்களே, தேர்ப்பவனை முடிந்த பிறகு திவ்ய நற்கனை ஆசீர்வாதம் நடைபெறும். அதன் பிறகு அன்பின் விருந்தும் நடைபெறும். எனவே அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்திலே உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல நீயும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியான இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே,
என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஏனெனில் அவர் நல்லவர். அற்புதமாக நம்முடைய பங்கின் பாதுகாவலர் திருதி ஆண்டவர் விழாவை சுரபித்து அற்புதமாக உள்ளத்தில் ஆழத்தில் உணர்ந்தவளாக இறைவானுக்கு நன்றி. இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமாக அழைத்து வந்து அபிரதமாக ஆசீர்வதித்து, மகனே மகளே நான் என்றும் உன்னோடு உண்டு என்று சொல்லி இந்த நாளிலே என்னை ஆசீர்வதிக்க வந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிப்பாடி இருந்தோம். தொடர்ந்து நாங்கள் உள்ளத்தில் ஆழ்த்து உம்மை துதிக்கின்றோம். நீர் என்றுமே நல்லவர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. பங்கு தந்தையோடு பங்கு மக்களாக இவர்கள் சிறப்பாக இந்த விழாவை எடுத்து சிறப்பாக கொண்டாடி இதோ தன் மகிழ்ச்சியில பூரிப்படைந்த இவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே.
ஒரு பொழுதும் நன்றி மறவாமல் உம்மை தேடி வந்திருக்கின்ற எங்களை நீர் ஆசீர்வதியும். திருப்பால் 34:10 சொல்வது போல, ஆண்டவரை தேடுவோருக்கும் நாடுவோருக்கும் அவர் நல்லவர். ஆகவே இப்படிப்பட்ட தெய்வம் எவ்வளவு இனிவென்று சுவைத்து பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பேர் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுவது வசனத்துக்கேற்ப இந்த நாளிலே இந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நல்லவராக நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வம் திருதி ஆண்டவர் நற்கருணை பிரசன்னத்துல இந்த நாளில் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்துக்கு உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உணர்வுபூர்வமாக இந்த 2 வரிகள் பாடி நாம் மகிழ்ப்படுத்துவோமா? இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த அற்ப ஜீவிதத்தை நான் உங்கள் முன்பில் சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் தேவன், எந்த பெருங்குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் இந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள், சுமைகள், வேதனைகள், நோய்கள், வினைகள் அனைத்தையும் தாங்கி எனக்கு ஒரு ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் வருகின்ற பொழுது ஒன்று உண்டு, அது நான் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அவருக்கேற்ப நிலைகளை ஆசீர்வதிக்க, தேவைகளை நிறைவேற்ற இதோ ஆண்டவர் நற்கருணை வடிவிலே நம் முன்னிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆகாயப்பட்டவர் 2:9 சொல்வது போல இந்த வழிவிடம் என்பது ஆண்டவர் சுகம் தரக்கூடிய இடம், நலம் தரக்கூடிய இடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே வழிவிடத்தின் மேலே ஆண்டவர் நற்கன் வடிவிலே ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, என்னை பற்றிக்கொள், உடம்பு பிடிப்போடு என்னை பற்றிக்கொள், என்னோடு இணைந்து செயல்படு. உன் வாழ்வாதாரங்களையும், வாழ்க்கையும், குடும்பத்தையும், குழந்தைகளையும், வியாபாரத்தையும் அனைத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். உள்ளத்தில் இயக்கங்கள் எதிர்நோக்க அனைத்தையும் நிறைவேற்றுவேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போன உள்ளங்களை எல்லோரும் என்று வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பான தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக மத்திய 11ஆம் அதிகாரம் இறைவாசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார் அல்லவா? இன்று நாம் நம்முடைய வாழ்வில இந்த தெய்வ திருப்படையில் பங்கு பெற்று இயேசுவின் உடலை கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல அவர் முன்னிலையில சிரம் தாழ்த்தி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வந்து தங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களோடு தங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் எழுப்புகின்ற விண்ணப்ப குரலுக்கு, அபய குரலுக்கு ஆண்டவர் செவிமடுக்க இருக்கிறார். இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லுவோம். இதோ துளி துளியாக மழையோடு ஆண்டவர் நிறுத்தி நம்ம ஒரு கூடாரத்திலே இணைந்து ஒரு குடும்பமாக இணைந்து செபிக்க, அவரோடு இணைந்து இருக்க, அவருடைய இறை வார்த்தைக்கு செவிமடுக்க, செபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த நல்ல தெய்வத்துக்கு நம்முடைய வாழ்வில எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. அப்படிப்பட்ட தெய்வத்தின் முன்னிலையில நம்மை சிரம் தாழ்த்த வேண்டும். நான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன், நான் ஒரு பூஜ்யம் ஆண்டவர். இதோ உம்முடைய முன்னில் வருகின்ற பொழுது, நீர் எங்களை கொண்டு சுகப்படுத்துகின்ற பொழுது, ஆசீர்வதிக்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்வில எல்லா காரியங்களும் அற்புதமாக வழிநடத்தப்படுகிறது. நீர் எவ்வளவு பெரியவர், உன்னதர் என்பதை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ரசிக்கின்றோம், சுவைத்து பார்க்கிற வாய்ப்பு கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து எங்களை வெள்ளமையோடு நடந்தோம். பங்கு தந்தை முயற்சியோடு, இது இறை சமூகத்தோடு, பங்கு மக்களோடு நிறையாக ஒரு கல்விக்கட்டத்தை ஆண்டவர்
இதோ நமக்கு செய்திருக்கிறாரவா நல்ல ஒரு காரியம். தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அநேக நற்காரியங்கள் செய்வார். செபத்தோடு அவரோடு இணைவோமா, செபிப்போமா. ஆண்டவரே, எங்கள் அபய குரல் செவிமடுப்பதாக, எங்கள் விண்ணப்ப குரலுக்கு நீ செவிமடத்தில் ஆசிர்வதிப்பீராக. என் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் ஆன்மீகத்திலே மேலோங்கி போக வேண்டும். என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக மாறணும். வேலை வாய்ப்புகள், திருமணம், குழந்தை பாக்கியம், நோய்கள், பிணிகளது சுகம், வியாபாரம் செறிந்தோங்க பண நிலையில் செல்கிற எங்களை இந்த நாளில் ஆசிர்வதித்தாகப்பட நன்றி உணர்வோடு துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உம்மை புகழ் பாடுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என் ஆண்டவர் எனக்கு பக்க பலமாக இருப்பார். ஆண்டவர் ஜோசப் சொன்னது போல நீ முன்செல், என்னுடைய தெய்வீக பிரசனம் தொடரும். அதே போல ஆண்டவர் இந்த நாளில தன்னுடைய தெய்வீக பிரசனம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நிரப்பிருக்கிறார். அவருடைய இதயத்தோடு நம் இதயத்தையும் இணைக்க இருக்கிறார். என் இதயம் கனிவுள்ள இதயம், எளிமையான இதயம், மனத்தாழ்மையுள்ள இதயம். அப்படிப்பட்ட இதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கை கல்லான இதயத்தை எடுத்து மாற்றுகிறேன். மிருதுவான இதயத்தை, இதமான இதயத்தை நான் கொடுக்க இருக்கிறேன். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே மனமே, நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. தொடர்ந்து வருகிற நாட்களிலே ஆசீர்வதியும், நல்லபடிய வளத்தை கொண்டும் எங்கள் வாழ்க்கையில எதிர்நோக்கின்ற நினைக்கின்ற விண்ணப்பிக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் நிறைவேறப்படட்டும் ஆண்டவரே என்று நம்பிக்கையோடு செபிக்கிறோம். யோவான் செய்தி 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்வது போல, நீ நம்பினாய் ஆண்டவருடைய மாட்சிமை காண்பார். நம்பிக்கையோடு செபிப்போம். ஆண்டவர் பலவிதமான மாட்சிமைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுவாராக. தொடர்ந்து செபிக்கூடிய பிள்ளைகளாக, கடவுளுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக, ஆண்டவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி பிள்ளைகளாக, அவர் திருவுளத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே தொடர்ந்து பங்கு தந்தையோடு அருள் கண்ணீரோடு உங்களோடு என்னோடு ஆண்டவர் தங்கி நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை சிறப்பாக வழி நடத்தட்டும். எங்கள் உள்ளத்தில் எதிர்க்குங்கள், எதிர்நோக்கள் அனைத்தையும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை மனம் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடவிடாமல் துய்த்துணர வகையில அருள்வீராக. தந்தையாகியவனோடும் தூயாயவற்றின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுக்கான உணவானது, சைவ உணவானது கெபி அருகிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் ஆளுக்கு முன்பாக மற்ற உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன்.
வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன்.